வெல்கம் டு பிரபு மேஸ். எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 30ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2025ஆம் கல்வியாண்டில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்டட், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு கவுன்சிலிங் பார்த்தோன்னா நமக்கு ஜூலை மாதம் 30ஆம் தேதியிலேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இது சம்பந்தமான மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோட பேட்டியை இதில் போட்டிருக்காங்க கிளியராக. எப்போ நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் சென்னையில் அவர் செய்தியாளர்களிடம் கூறியது. தமிழகத்தில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிப்புகளுக்கு கடந்த ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 29ஆம் தேதி வரை இணைய வழியே 72,743 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் போது 20 பேர் ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டோட்டலாகவே. சரிங்களா? ஸோ 20 பேர் போலி ஆவணங்களை சமர்ப்பித்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் அவர்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்வதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள 3 வருஷத்துக்கு கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியாமல் டிபார் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 20 பேர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட உள்ளன. தகுதியான மாணவர்களின் தரவரிசை பட்டியல் ஜூலை 25ஆம் தேதி காலை 10 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. மேலும் பின்னர் வரும் 30ஆம் தேதி எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிப்புகளுக்கான முதல் கட்ட கலந்தாய்வு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு சில பேருக்கு மறுவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பித்தவர்களில் கிட்டத்தட்ட 2814 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் சரியான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு மறுபடியும் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கும் வகையில் வரும் 18ஆம் தேதி வரைக்கும் ஆவணங்களை சேர்க்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தகுதி பெறாத மாணவர்கள் குறித்த பட்டியல் நமக்கு tnmedicalselection.net இந்த வெப்சைட்டில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் இடம்பெற்றுள்ள விண்ணப்பதாரர்கள் உரிய ஆவணங்களை இணைய வழியே பதிவேற்றம் செய்யுமாறு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் டாக்டர் ஏ தேவராணி ராஜன் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா?